ஸ்டோரி லைன் எப்படி WWE இன்வால்வ் பண்ணாங்கன்னா, ஸோ செத் ராலின்ஸ்க்கும் சிஎம் பங்க் தான் ஸ்டோரி லைன் இருந்துச்சு. அதில் பெக்கி லின்ச்சை தேவையில்லாமல் இன்வால்வ் பண்ண வச்சிருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே லீ இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் இதான் ஸ்டோரி லைனோட ஸ்டார்டிங். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் தனியாக போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் தனியாக வந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க 2 பேருக்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். பெக்கி லின்ச் சாம்பியனாக இருந்திருப்பாங்க. அந்த டைமில் பெக்கி லின்ச்சை பீட் பண்ணி ஏஜே லீ வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே லீ சாம்பியன் ஆனதுக்கப்புறம் வந்து 3 ரொம்ப பெரிய நம்பர். ஸோ ஒரு 2 தடவை 3 தடவை என்னமோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே லீ எனக்கு தெரிஞ்சு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாம்பியன்ஷிப்போட. அவங்க பெரிய லெவலில் ஆளக்கான இதுவே ஒரு பெரிய ரீசனாக போகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லின்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியனாக க்ரௌன் ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பெட்டிங் ஆட்ஸும் அதான் ஃபேவராக வந்திருக்கு. என்னோட ப்ரெடிக்ஷன் அதான். ஏன்னா ஏஜே லீ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாம்பியன்ஷிப்பை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பண்ணல. அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் கொடுக்குறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேனாக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்க கையில் சாம்பியன்ஷிப் இருக்கிறதுன்றது வேஸ்ட் தான். ஏன்னா ஒரு சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வரலைனாட்டியும் ஸோ 1 வீக் to 1 வீக்காச்சும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். பட் அதையும் செய்ய மாட்டாங்க. இவங்க கையிலேருந்து சாம்பியன்ஷிப்பை எடுக்கிறது தான் நல்ல மூவ். அண்ட் ஆல்சோ என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெக்கி லின்ச் நியூ விமென்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆவாங்கன்றது தான் என்னோட ஒப்பீனியன்.